ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல இந்த ஷார்ட் குர்த்தி வித் சைட் நாட் பேட்டர்ன் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு தான் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்டிச்சிங் பேட்டர்னை ஈஸியா லேர்ன் பண்ண வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ஷார்ட் குர்த்தி மேக்கிங்க்கு டோட்டலா 2.5 மீட்டர்ஸ் தேவைப்படும். பட் நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண போறதுனால 2 மீட்டர்ஸ் ஆஃப் ரயான் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். குர்த்தியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சென்டர்ல நான் ஒயிட் ஹக்கோபா காட்டன் ஃபேப்ரிக் யூஸ் பண்ண போறேன். இந்த ஒயிட் ஃபேப்ரிக் 1/2 மீட்டரே போதும். என்கிட்ட ஜாஸ்தி மீட்டர்ஸ் இருக்கிறதுனால நான் அத கட் பண்ணாம அப்படியே உங்களுக்கு வீடியோல காமிச்சுட்டேன். இந்த ஒயிட் ஃபேப்ரிக் தின்னா இருக்கிறதுனால இதுக்கு கண்டிப்பா ஒயிட் லைனிங் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 1/2 மீட்டர் ஆஃப் காட்டன் ஒயிட் லைனிங் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பேப்பர்ல மெஷர்மென்ட் மார்க்கிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேட்டர்ன் ஷீட்டை ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். குர்த்தியோட டாப் பார்ட் ஹைட் 15 இன்ச்சஸ் லென்த்துக்கு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ண ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். யூசுவலி ஷோல்டர் வித் 7 இன்ச்சஸ்க்கு தான் மார்க்கிங் பண்ணுவேன். பட் இதில் மிக்ஸ் அண்ட் மேட்ச் வர்றதுனால 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு 8 இன்ச்சஸ்க்கு மார்க்கிங் பண்ணுறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 7 இன்ச்சஸ் ஆர்ம் ஹோல் டெப்த்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்டான ஆர்ம் ஹோல் டெப்த்துக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். செஸ்ட் மெஷர்மெண்ட் யூசுவலி 9 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுவேன். இது மிக்ஸ் அண்ட் மேட்ச்ன்றதுனால சீம் அலவன்ஸ்க்கே 1 இன்ச் அலவன்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்காக 10 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து பாடியோட சைட் சீம் அலவன்ஸ்க்கு 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராக்கு மார்க் பண்ணிட்டு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். வேஸ்ட் ஏரியா வித் யூசுவலி 8 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுவேன். இதில் சீம் அலவன்ஸ்க்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஸோ 9 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்காக இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்டு பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் மார்க் பண்ணுறது ஒயிட் ஃபேப்ரிக்கான மார்க்கிங். நான் 4.5 இன்ச்சஸ் வித்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே 4.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல்க்காக கிராஸா 1 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி மார்க்டு பாயிண்டோட கனெக்ட் ஆகிற மாதிரி கர்வியா ட்ரா பண்ணிக்கிறேன். இது பேக் ஆர்ம் ஹோல். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்க்கு எக்ஸாக்டா ஹாஃப் ஆஃப் தி மெஷர்மெண்ட் 3.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச் அலவன்ஸ் விட்டு இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒயிட் ஃபேப்ரிக்கான அப்பர் பார்ட் 15 இன்ச்சஸ் லென்த்துக்கு மார்க் பண்ணேன். இதோட லோவர் பார்ட்லயுமே 15 இன்ச்சஸ் லென்த்துக்கு நான் மார்க் பண்ண போறேன். ஸோ 15 இன்ச்சஸ் லென்த்துக்கு லோவர் பார்ட்லயும் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ஸுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ டாப் பார்ட்ல பண்ண மாதிரி 4.5 இன்ச்சஸ் வித்துக்கு ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேப்பரை 3 பார்ட்டிஷனா கட் பண்ண போறேன். சென்டர் ஒயிட் ஃபேப்ரிக்கான ஓவரால் லென்த் 30 இன்ச்சஸ். இப்போ பேப்பரை கட் பண்ணிடுறேன். இந்த சின்ன பிட் தேவையில்லை, அதை தூக்கி போட்டுறேன். இதில் வேஸ்ட் அண்ட் லோவர் பார்ட்டை ஜஸ்ட் வேர்டிங்கில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபேப்ரிக் கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்கில் மேக்ஸிமம் வித் விடணுன்றதை தான் வேர்டிங்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பேப்பரோட இந்த சென்டர் பாயிண்ட்டை கட் பண்ணிக்கிறேன். பேப்பரை ஃபோல்டு பண்ணி போட்டதுனால 2 லேயராக இருக்குது. இப்போ இதுலேயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்ம் ஹோல் ஷீட்டை நான் தனித்தனியாக பிரித்து எடுத்துப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோல் சைஸுக்கு கட் பண்ணிக்கிறேன். பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஷீட்டை தனியாக பிரித்து எடுத்துடுறேன். இது பேக் ஆர்ம் அண்ட் இது ஃப்ரண்ட் ஆர்ம்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு கட் பண்ணிக்கிறேன். பேப்பரில் ஷோல்டருக்கான கிராஸ் லைன் நான் எதுவும் ட்ரா பண்ணலை. அதை நான் ஃபேப்ரிக் அட்டாச்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், பேப்பர் கட்டிங் ஓவர். இப்போ இதில் பேட்டர்ன் எப்படி வரும்ன்றதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். சென்டரில் இந்த பீஸ் தான் ஒயிட் ஃபேப்ரிக். 2 சைட்லேயுமே ப்ளூ ரயான் ஃபேப்ரிக் வரும். நெக்ஸ்ட்டு இந்த ரெடி பண்ண பேட்டர்ன் ஷீட்ஸை வச்சு ஃபேப்ரிக் மேலே ப்ளேஸ் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பண்டலாக இருந்த ஒயிட் ஃபேப்ரிக்கில் 1/2 மீட்டர் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். 22 இன்ச்சஸ் ஆஃப் வித்துக்கு ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிறேன். கை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு அகைன் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே சென்டராக கட் பண்ணியிருந்த பேட்டர்ன் ஷீட்டை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது ஹக்கோபா ஃபேப்ரிக்ன்றதுனால மேலே பிளெயினாக இருக்குது. ஸோ டிசைன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து இந்த பேப்பரை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பேப்பர் விலகாமல் இருக்க ஃபுல்லாக பின் பண்ணிட்டேன். இப்போ ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கிறேன். பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேப்பரை தனியாக எடுத்துடுறேன்.
டாப்போட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ்க்கான சென்டர் ஒயிட் ஃபேப்ரிக் கட் பண்ணியாச்சு. இப்ப சேம் இதே மாதிரி நான் ஒயிட் லைனிங் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். சேம் இந்த ஒயிட் ஃபேப்ரிக்கோட அதே எக்ஸாக்ட் சைஸுக்கே நான் லைனிங் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணிட்டேன். இப்ப இத சைடுல தனியா எடுத்து வச்சுடுறேன். நெக்ஸ்ட் இந்த ரயான் ஃபேப்ரிக்க ரிவர்ஸ் சைடுக்கா திருப்பிட்டு 4 லேயரா வர மாதிரி மடிச்சு போட்டுட்டேன். இப்ப நான் ஒரு சின்ன டீட்டெயிலிங் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு குடுத்துடுறேன். இந்த குர்த்திய மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணது என்னோட பெர்சனல் சாய்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு சிங்கிள் ஃபேப்ரிக்லயே ஃபுல் குர்த்தியும் ஸ்டிச் பண்ணணும்னா, நீங்க 2 1/2 மீட்டர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் தான் எடுக்கணும். ஸோ சிங்கிள் ஃபேப்ரிக்லயே ஃபுல் குர்த்தி ஸ்டிச் பண்ற பிளான் இருந்தா, இப்ப நான் ஃபேப்ரிக் மேல பேப்பர பிளேஸ் பண்ணியிருக்க மாதிரியே வச்சுட்டு, ஸோ அந்த பேப்பருக்கு ஏத்த மாதிரி நீங்க பிட்ஸ தனித்தனியா கட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பர்ட்டிகுலர் பேப்பர் கட்டிங்ல மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி மேக்ஸிமம் விட்த்துக்கு நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா, இங்க ஃப்ரில்லிங் பார்ட் கரெக்ட்டா வரும். இப்ப நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணது, நீங்க சிங்கிள் ஃபேப்ரிக்லயே ஃபுல் குர்த்தியும் ஸ்டிச் பண்ற பிளான் இருந்தா மட்டும் தான். இன்கேஸ் அந்த ஐடியாலாம் எதுவும் இல்ல. என்ன மாதிரியே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போறீங்கன்னா, இப்ப நான் சொன்ன இந்த டீட்டெயிலிங்க நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்ப இந்த சென்டர் பீஸ்க்கான கட்டிங் ஆல்ரெடி ஒயிட் ஃபேப்ரிக்ல பண்ணதுனால, இந்த ஷீட்ட நான் தனியா எடுத்து வச்சுடுறேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த பாடி பார்ட்டுக்கான ஃபேப்ரிக் கட்டிங் தான் பண்ண போறேன். ஸோ இந்த லோவர் பார்ட்டுக்கான ஷீட்ட நான் தனியா எடுத்து வச்சுடுறேன். டாப் பார்ட்டுக்கான 15 இன்ச்சஸ் லென்த்துக்கு ஸ்ட்ரெய்ட்டா ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்ப இத கட் பண்ணிடுறேன். மேல கட் பண்ணியிருக்க 15 இன்ச்சஸ் ஆஃப் லென்த்துக்கான ஃபேப்ரிக்க நான் குர்த்தியோட லோவர் பார்ட் கட்டிங்க்காக யூஸ் பண்ணிக்க போறேன். பிகாஸ் கீழ இருக்க லென்த்தி ஃபேப்ரிக்ல அப்பர் பாடி பார்ட் கட் பண்ணேன்னா, பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்ல நான் 3/4 ஸ்லீவ் கட் பண்ணிப்பேன். இன்கேஸ் மேல இருக்க ஃபேப்ரிக்லயே நான் அப்பர் பாடி பார்ட் கட் பண்ணிட்டேன்னா, அப்புறம் ஸ்லீவுக்கு ஷார்ட்டேஜ் வந்துரும். ஷார்ட் ஸ்லீவ் வைக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப இதுல லோவர் பாடி பார்ட்டுக்கான பேப்பர பிளேஸ் பண்ணிட்டேன். இதுல நான் ஃபுல் விட்த் எடுக்க போறதில்ல. ஏன்னா டூ மச் ஆஃப் ஃப்ரில் இருந்தா குர்த்தி பார்க்க அவ்ளோ நல்லா இருக்காதோன்னு தோணுச்சு. ஸோ அதனால மேல கட் பண்ண அந்த 4 1/2 இன்ச்சஸ் விட்த் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு போறேன் ஃபேப்ரிக்கு. ஸோ அதுக்காக தான் அந்த பேப்பரும் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கா நான் கன்சிடர் பண்றத கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்ப இந்த சைடு ஃப்ரில் பார்ட்டுக்கான மெஷர்மென்ட் செக் பண்ணிக்கிறேன். லென்த் 15 இன்ச்சஸ், விட்த்துமே 15 இன்ச்சஸ். இது டோட்டலா 4 லேயர் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்கு. ஃபோல்டட் சைடுல ஜாயிண்ட்டா இருக்க ஃபேப்ரிக்க கட் பண்ணி விட்டுடுறேன். பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இத சைடுல தனியா எடுத்து வச்சுடுறேன். 4 லேயரா வர மாதிரி மடிச்சு போட்டிருந்த இந்த ஃபேப்ரிக்க பிரிச்சுட்டு, இப்ப வெறும் 2 லேயரா வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்ப இதுக்கு மேல பாடி பீஸோட பேப்பர பின் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லா பின் பண்ணியாச்சு. இப்ப இந்த ஃபேப்ரிக்க கட் பண்ணிக்கிறேன். பாடி பீஸ்க்கான ஃபேப்ரிக் கட்டிங் ஓவர். இத நான் ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இந்த பேட்டர்ன்ல தான் வரும்னு. இப்ப இந்த ஃபேப்ரிக்க மொத்தமா சைடுல தனியா எடுத்து வச்சுடுறேன். இப்ப பேலன்ஸ் இருக்க லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்க 4 லேயரா வர மாதிரி மடிச்சு போட்டுருக்கேன். இதுல ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் ஆல்ரெடி ட்ரா பண்ணிட்டேன். 3 இன்ச்சஸ் டெப்த்துக்கு மார்க்கிங் பண்ணிட்டு, அகைன் இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுல 9 இன்ச்சஸ்க்கு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட் டூ ஸ்லீவோட சென்டர் ஃபோல்டிங்க்கு கிராஸ் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ண கிராஸ் லைன்ல இருந்து எக்ஸாக்ட் ஹாஃப் ஆஃப் தி மெஷர்மென்ட்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்டோட 2 சைட்லயுமே 1 1 இன்ச் அலோவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல ஸ்லீவ்க்கான ஆர்ம் ஹோல் பெண்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். இது ரயான் ஃபேப்ரிக்ன்றதுனால ட்ரா பண்ணும்போது ஃபேப்ரிக் ஸ்ட்ரெச் ஆகுது. அதனால அவ்வளோ கிளியரா வரல. 9 இன்ச்சஸ்க்கான மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நான் பிளான் பண்ணியிருக்கிறது 3/4 ஸ்லீவ். ஸோ ஸ்லீவோட லென்த் 17 இன்ச்சஸ்க்கு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்டுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். 5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிடுறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்றதுக்கு இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்லீவ்க்கான பெண்ட் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்லீவ்க்கான ஆர்ம் ஹோல் கர்வ் பெண்ட் கிளியரா வராததுனால, இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த கர்வி பெண்ட ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருக்க 1 இன்ச் பெண்டோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஸ்மால் கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேலோட ஆங்கிள் அப்படியே திருப்பிட்டு, சேம் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருக்க அந்த 1 இன்ச்சோட கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த லோவர் பெண்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் மார்க்கிங் ஓவர். இப்போ ஃபேப்ரிக் கட் பண்ணிடுறேன். இப்போ பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபேப்ரிக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபேப்ரிக்கோட ஃப்ரண்ட் ஃபேசிங் ரைட் சைடு உள்ள இருக்கு. ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச் அலோவன்ஸ்க்கு ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி போட்டுடுறேன். இப்படி ஃபோல்ட் பண்ணி போடும்போது, அந்த ஸ்லீவ்க்கான ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்க்கான எக்ஸஸ் ஃபேப்ரிக் கட் பண்றது கரெக்ட்டா நமக்கு ஃபார்ம் ஆயிடும்.
ஃபேப்ரிக் கட் பண்ணும்போது நழுவாம இருக்கிறதுக்காக பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்ப எக்ஸஸா தெரியிற ஃப்ரண்ட் ஆர்ம்க்கான கர்வி பெண்ட கட் பண்ணிக்கிறேன். பின்ஸ ரிமூவ் பண்ணிட்டு ஃபேப்ரிக்க ஓப்பன் பண்ணிடுறேன். ஸ்லீவோட சென்டர் நாட்ச் கட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் ஸ்லீவோட ஃபேப்ரிக் கட்டிங் ஃபுல்லி ஓவர். இப்ப இத அப்படியே திருப்பி போட்டோம்னா, ஃப்ரண்ட் ஆர்ம்க்கான கர்வ் நீட்டா வந்துருச்சு. ஸ்டிச் பண்ணும்போது கன்ஃப்யூஷன் வராம இருக்கிறதுக்காக, இந்த ஃப்ரண்ட் ஆர்ம் பெண்ட் வர இடத்துல எஃப்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்ப ஸ்லீவ் ஃபேப்ரிக்க அகைன் ஃபோல்ட் பண்ணிட்டு, லோவர் பார்ட் அலோவன்ஸ்க்கான 1 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட எல்போ எண்டிங்ல ஃபேப்ரிக்க 2 ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த 1 இன்ச் அலவன்ஸ்ல மார்க் பண்ணியிருக்கேன். இதுல நாட்ச் கட் பண்ணி விட்டுடுறேன். ஸோ அவ்வளோதான் ஷார்ட் குர்த்திக்கான ஃபேப்ரிக் கட்டிங் ஃபுல்லி ஓவர். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் பார்ட்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் லைனிங் அண்ட் ஹக்கோபா ஃபேப்ரிக்க ஜாயின் பண்ணி 4 சைட்ஸ்லயுமே ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃபேப்ரிக்கோட 4 சைட்லயுமே ஜாயிண்ட் ஸ்டிச் போட்டுட்டேன். சேம் இதே மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ்க்கான ஒயிட் ஃபேப்ரிக் ரெடி பண்ணியாச்சு. இது சைட்ல தனியா எடுத்து வச்சுடுறேன். குர்த்தியோட பேக் பீஸ் ஃபர்ஸ்ட் எப்படி ரெடி பண்றதுன்னு காமிக்கிறேன். பேக் பாடி பீஸ் 2மே எடுத்திருக்கேன். அண்ட் இதோட லோவர் பார்ட் அட்டாச்மெண்ட்டுக்கான 2 ஃபேப்ரிக்கும் எடுத்திருக்கேன். இது 15 பை 15 இன்ச்சஸ்க்கு கட் பண்ண ஃபேப்ரிக் பிட். உங்களுக்கு கன்ஃப்யூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அகைன் இத மென்ஷன் பண்றேன். இதுல சீம் அலவன்ஸ்க்கான 1 1/2 இன்ச்சஸ்க்கான மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க வீடியோல பார்க்குறது ஃபேப்ரிக்கோட ராங் சைடு. ஸோ அதுக்கேத்த மாதிரி தான் நான் ஃபேப்ரிக்க கையில ஹோல்ட் பண்றேன். இப்ப இந்த 2 ஃபேப்ரிக் பிட்டும் ஜாயிண்ட் ஆற மாதிரி மார்க்டு 1 1/2 இன்ச்சஸ் பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்ப பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்க கொஞ்சம் கொஞ்சமா ஃபோல்டு பண்ணி இந்த ஃபேப்ரிக்கோட அட்ஜஸ்ட் ஆற மாரி ஃபுல்லா ஒரு ஸ்டிச் போட போறேன். ஸ்டிச் பண்ணும்போதே ஃபோல்டு பண்ண ட்ரை பண்ணா எனக்கு அது அவ்வளோ கரெக்ட்டா வரல. ஃபேப்ரிக் நழுவி நழுவி வந்துச்சு. ஸோ அதனால ஃபோல்டிங் வைஸ் நான் பின் பண்ணியிருக்கேன். இப்போ 1 பை 1 பின்ஸ ரிமூவ் பண்ணிட்டு நான் ஃபுல்லா ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். போட்ட ஸ்டிச் மேலேயே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக இன்னொரு ஸ்டிச் போட்டுடுறேன். டாப் பாடி பார்ட்டோட ஃப்ரில்லிங் பார்ட் அட்டாச் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். 2 பீஸுமே ரெடி பண்ணியாச்சு. இப்ப இதோட சென்டர்ல ஒயிட் ஃபேப்ரிக்கோட ஜாயிண்ட் வரும். அதுக்கு முன்னாடி நான் இத ஓவர்லாக் ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் பண்ணிட்டு சைட்ல தனியா எடுத்து வச்சுடுறேன். குர்த்தியோட ஃப்ரில் பார்ட் சைட்ல நான் ஃபேப்ரிக் ரோப் அட்டாச்மெண்ட் பண்ண போறேன். இந்த ஃபேப்ரிக்க நான் 2 லேயரா மடிச்சு போட்டுருக்கேன். ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன்ஸ் மார்க்கிங் பண்ணிட்டேன். இதோட லென்த் நான் 20 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். இப்போ ஃபேப்ரிக் கட் பண்ணிடுறேன். பின்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கிறேன். டோட்டலா 4 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்ப இத அப்படியே ஃபோல்டு பண்ணி 1/4 இன்ச் அலவன்ஸ்ல ஒரு ஸ்ட்ரெய்ட் ஸ்டிச் போட்டுட்டு காமிக்கிறேன். 4 ரோப் பீசஸ்லயுமே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டுட்டேன். இதுல லூப் டர்னரோட ஹூக்க ஓப்பன் பண்ணிட்டு ஃபேப்ரிக் ஹோல்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்ப லூப் டர்னர்ல ஓப்பன் பண்ண அந்த ஷார்ப் எட்ஜ ஃபேப்ரிக்ல ஒரு 1/2 இன்ச் அலவன்ஸ் இருக்கும்போதே அது லைட்டா கையில பெண்ட் பண்ணோம்னா லாக் ஆயிடும். ஃபேப்ரிக் ஃப்ரண்ட் ஃபேசிங் திருப்பும்போது ஈஸியா இருக்கணுன்றதுக்காக மேல கொஞ்சமா கட் பண்ணி விட்டுடுறேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஃபேப்ரிக் அப்படியே புல் பண்ணிட்டே வந்தோம்னா, ஃப்ரண்ட் ஃபேசிங்க்கான ரோப் வந்துடும். நான் வீடியோ டியூரேஷன் குறைக்கிறதுக்காக தான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல போட்டு விட்டுருக்கேன். இப்ப இந்த ஃபேப்ரிக்க கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டே வந்தோம்னா, நீட்டா ரோப் ரெடி ஆயிடும். சேம் இதே மாதிரி இதையும் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ 4 ஃபேப்ரிக் ரோப்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்ப இந்த ரயான் ஃபேப்ரிக்கோட ஒயிட் ஃபேப்ரிக்க அட்டாச் பண்ண போறேன். 2 ஃபேப்ரிக்கோட ராங் சைடும் ஒண்ணா வர மாதிரி கையில ஹோல்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இதுல 1/2 இன்ச் அலவன்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெய்ட் ஸ்டிச் போட்டுடுறேன். ஃப்ரில்லிங் பார்ட்டோட சென்டர் ஜாயிண்ட் வர இடத்துல நான் ரோப் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா அந்த சென்டர் ஜாயிண்டோட ஸ்டிச் வர இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு, அதோட சேர்த்து ஸ்ட்ரெய்ட் ஸ்டிச் கன்டின்யூ பண்ணிக்கிறேன். இப்ப ஃபேப்ரிக் அப்படியே திருப்பிட்டு போட்ட ஸ்டிச் மேலேயே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். சேம் இதே மாதிரி இந்த சைட்லயும் ஃபேப்ரிக் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிறேன்.
ஒயிட் ஃபேப்ரிக்கோட சென்டர் ஜாயிண்ட் பண்ணியாச்சு வித் சைட் ரோப்ஸ். சேம் இதே மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் 2மே ஒயிட் ஃபேப்ரிக்கோட அட்டாச்மென்ட் பண்ணியாச்சு. இப்ப இந்த ரா எட்ஜஸ்ல ஓவர்லாக் ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓவர்லாக் ஃபினிஷிங்லாம் பண்ணியாச்சு. இப்ப நான் வீடியோல காமிக்கிறது ஃப்ரண்ட் பீஸ். இப்ப இத அப்படியே பேக் சைடுக்கு ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கிறேன். நெக்லைன் டிரா பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வித் 3 இன்ச்சஸ் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் நெக்லைன் டெப்த் 5.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிட்டேன். இதுக்கு நான் சிம்பிள் வி ஷேப் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி அந்த வி ஷேப்ப டிரா பண்ணிக்கிறேன். இப்ப நெக்லைன் கட் பண்ணிடுறேன். நெக்லைன் வித்துல ஒரு ஸ்லைட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் 4 இன்ச்சஸ்க்கு விட்டிருந்தேன். இப்போ 3.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ புதுசா மார்க் பண்ணியிருக்க பாயிண்டோட கனெக்ட் ஆற மாதிரி நான் டிரா பண்ணிக்கிறேன். இப்போ பேலன்ஸ் ஃபேப்ரிக்க கட் பண்ணிக்கிறேன். பின்ஸ ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ஷோல்டருக்கான ஸ்லைட் கிராஸ் லைன் கட் பண்ணிடுறேன். ஷோல்டர் வித் 4 இன்ச்சஸ்லேருந்து 3.5 இன்ச்சஸ்க்கு கம்மி பண்ணதுக்கான ரீசன் இந்த ஒயிட் ஃபேப்ரிக் நெக்லைன்ல கிளியரா தெரியணுன்றதுக்காக தான். இப்போ பேக் நெக் ஷேப் டிரா பண்ணிக்கிறேன். 3.5 இன்ச்சஸ் வித் அண்ட் 3 இன்ச்சஸ் டெப்த்துக்கு நான் கர்வ் டிரா பண்ணிக்கிறேன். இப்போ டிரா பண்ண நெக்லைன் ஷேப்புக்கு ஃபேப்ரிக் கட் பண்ணிடுறேன். இதுலயுமே ஷோல்டருக்கான கிராஸ் லைன் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ்க்கான நெக்லைன் ஃபினிஷிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒயிட் ஃபேப்ரிக் பிட்ல கேன்வாஸ் பேப்பர் அயர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு மேல பேக் நெக்கோட ராங் சைட் ஃபேப்ரிக்கை பிளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்லைனை சுத்தி 1/4 இன்ச் அலவன்ஸ்ல ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடுறேன். ஃபேப்ரிக்கை ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பி ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ போட்ட ஸ்டிச் டிஸ்டர்ப் ஆகாம குட்டி குட்டியா நாட்சஸ் கட் பண்ணி விட்டுடுறேன். நெக்லைன் ஃபுல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபேப்ரிக் அப்படியே திருப்பிக்கிறேன். ஃபேப்ரிக்கை ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பியாச்சு. இப்போ நெக்லைனை சுத்தி எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ ஃபேப்ரிக்கோட பேக் சைடு திருப்பிக்கிறேன். இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை ரஃப்லி ஒரு 3/4 இன்ச் அலோவன்ஸ் மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கிறேன். ஃபேப்ரிக் இப்படி ஃபோல்டு பண்ணி ஹேண்ட் ஹெம்மிங் ஒர்க் பண்ணணும்னாலும் பண்ணலாம். பட் நான் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் தான் போட்டுற போறேன். ஃபேப்ரிக்கோட ஃப்ரண்ட் ஃபேஸிங்ல வச்சுட்டு பேக் சைடுல இருக்க ஃபேப்ரிக்கை கொஞ்சம் கொஞ்சமா ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டே வரேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடுல பார்க்க ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். இப்போ ஃபேப்ரிக்கோட ரைட் சைடுக்கா திருப்பிக்கிறேன். சேம் இதே பேட்டர்ன்ல ஃப்ரண்ட் நெக்கும் ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்லைன் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணிடுறேன். 1/2 இன்ச் அலவன்ஸ்ல ஷோல்டருக்கான ஜாயிண்ட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்ட்ராங்கா இருக்கணுன்றதுக்காக போட்ட ஸ்டிச் மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். சேம் இந்த சைட்லயும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஷோல்டர் ஜாயிண்ட் ஸ்டிச் அண்ட் ஓவர்லாக் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் பார்ட்டுக்கு போயிடலாம். ஸ்லீவ் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு தான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். இப்போ ஃபேப்ரிக்கை டபுள் ஃபோல்டு பண்ணி ஃபுல்லா ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். சேம் இதே மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். 2 ஸ்லீவ் பிட்ஸுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இத குர்த்தியோட ஜாயின் பண்ணிடலாம். டாப்போட ரைட் சைடு கேமரால தெரியிற மாதிரி போட்டிருக்கேன். ஷோல்டரோட எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட்ல ஸ்லீவ் பிட்டோட ராங் சைடு ஆஃப் தி ஃபேப்ரிக் சென்டர் ஜாயிண்டோட கனெக்ட் ஆகிற மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு சென்டர் ஜாயிண்ட்ல இருந்து ஆர்ம் ஹோல் எட்ஜ் வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ ஃபேப்ரிக் அப்படியே திருப்பிட்டு ஆர்ம் ஹோலோட அதர் எண்ட் வரைக்கும் போட்ட ஸ்டிச் மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரேன். இப்போ ஆர்ம் ஹோலோட இந்த எட்ஜ் வந்ததும் ஃபேப்ரிக் அப்படியே திருப்பிட்டு அகைன் போட்ட ஸ்டிச் மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு சென்டர் ஜாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே வந்து ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.
டாப்போட ஒரு சைட்ல ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி இந்த சைட்லயும் அட்டாச் பண்ணிட்டு காமிக்கிறேன். டாப்போட 2 சைட்லயுமே ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு ஓவர்லாக் ஃபினிஷிங்கும் பண்ணிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் பாடி ஜாயிண்ட் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிட்டு, சீம் அலவன்ஸ் கிளியரா தெரியறதுக்காக ஏற்கனவே ஸ்கேல் வச்சு லைன் ட்ரா பண்ணிட்டேன். இப்ப இந்த மார்க்டு ஸ்லீவ் பாயிண்ட்ல இருந்து டாப்போட எண்ட் வரைக்கும் ஃபுல்லா ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கிறேன். பாடி ஜாயிண்ட் பண்ணும்போதெல்லாம் இந்த ஃபேப்ரிக் ரோப் எங்கேயும் சைட்ல மாட்டிக்காத மாரி பார்த்துக்கோங்க. ஃபேப்ரிக் அப்படியே திருப்பிட்டு, போட்ட ஸ்டிட்ச் பக்கத்திலேயே 1/4 இன்ச் அலவன்ஸ்ல இன்னொரு ஸ்டிட்ச் போட்டுக்கிறேன். எக்ஸஸா தெரியிற இந்த ஃபேப்ரிக்க கட் பண்ணிடுறேன். சேம் இதே மாதிரி இந்த சைடு பாடி ஜாயிண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். டாப்போட 2 சைட்லயுமே ஜாயிண்ட் பண்ணி ஓவர்லாக் ஃபினிஷிங்கும் பண்ணிட்டேன். இப்ப இந்த ஷார்ட் குர்த்தியோட லோவர் பார்ட் ஃபினிஷிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப ஃபைனலா இந்த லோவர் பார்ட்டோட ஃபேப்ரிக்க டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லா ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்க போறேன். சோ ஃபார் இந்த குர்த்தியோட ஸ்டிச்சிங்ல ப்ளூ ஃபேப்ரிக்குக்கு ப்ளூ த்ரெட் தான் யூஸ் பண்ணேன். பட் இந்த ஃபைனல் எண்டிங் ஸ்டிட்ச் மட்டும் ஃபுல்லா ஒயிட் த்ரெட்டே யூஸ் பண்ணி ஃபுல்லா ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்க போறேன். நெக்ஸ்ட் இந்த ரோப் எண்ட்ஸ் ஃபினிஷிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ரோப்போட எண்டிங்க்கான ஃபினிஷிங் மட்டும் நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். இதுக்கு 4x4 சைஸ்ல ஒயிட் ஃபேப்ரிக் பிட் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் பிட்டோட கிராஸ் ஆங்கிள்ல இந்த ரோப்ப இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கிறேன். இது ஃப்ரண்ட் ஃபேசிங்க்கு திருப்ப வேண்டியிருக்கும். ஸோ இதோட எண்டிங்ல மட்டும் கொஞ்சமா கேப் விட்டு ஸ்டிட்ச ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம போட்ட ஸ்டிச்சோட இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து தான் ஃபேப்ரிக்க அவுட் சைடுக்கு தள்ள போறேன். இந்த ஃபேப்ரிக் திருப்புறத கொஞ்சம் ஸ்லோவா தான் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா ஃபேப்ரிக் வெளியில தள்ளி, ட்ரையாங்கிள் ஷேப் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பிட்டே வரேன். இப்ப உள்ள இருக்க ஃபேப்ரிக் ஜாயிண்ட் லேயரோட, இப்ப நம்ம திருப்பி எடுத்த இந்த லேயரும் ஜாயிண்ட் ஆற மாதிரி வச்சுட்டு, அதுக்கு மேல ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கிறேன். இப்ப இந்த ரோப்ப புல் பண்ணோம்னா, ஃபேப்ரிக்கோட ரைட் சைடுக்கு திரும்பிடும். இந்த பேட்டர்ன்ல ஸ்டிட்ச் பண்ணி திருப்பும்போது, ரா எட்ஜஸ் எதுவுமே வெளியில தெரியாது. ஒரு நீட் ஃபினிஷிங்ல வந்துரும். சேம் இதே மாதிரி எல்லா டாசலும் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த ரெடி பண்ண த்ரெட் ரோப்ஸ சிம்பிளா எப்படி நாட் போடுறதுன்றதையும் நான் வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா காமிச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான் ட்ரெஸ் ஸ்டிச்சிங் பார்ட் ஃபுல்லி ஓவர். இப்ப நான் இத ஜீன்ஸோட பேர் பண்ணி எப்படி வந்திருக்குன்றத நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அட்டாச் பண்றேன்.